Hi students, welcome to the class. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா atoms and nucleiல nuclei அப்படிங்கிற பார்ட்ல இருக்க sums பார்க்க போறோம். ஸோ ரொம்ப பயப்பட தேவையில்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் லெவல் sums தான் பார்க்க போறோம். அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ், கிளாஸ் ஒர்க் sums பார்க்க போறோம். ஸோ there are as you know like நிறைய sums இருக்கு. கிளாஸ் ஒர்க் லெவல் and homework level, கிளாஸ் ஒர்க் லெவல் sums பண்ண போறோம். Okay. Now let's go to the question. First question. The density of a nucleus in which the mass of each nucleon is 1.67 into 10 power minus 27 kg and radius is 1.4 into 10 power minus 15 meter is, right? And the radius is 1.4 into 10 power minus 15 meter is. There are so many options. We have got, as usual, we have got some options. இது பண்ண போறோம். என்ன கேட்டிருக்காங்கன்னா density கேக்குறாங்க, massum radiusum கொடுத்துட்டாங்க. Let us go. Yeah, let's look at the solution. Mass as they have given, we have written it as 1.67 into 10 power minus 27. Question இந்த values எடுத்து எழுதிருக்கோம். Given நம்ம ஸ்கூல்ல போடுவோம், இங்க given போடல. That's all. R naught is 1.4 into 10 power minus 28 meter. So that is very clear. So density தான் கேக்குறாங்க. What is the formula for density? The density is mass by volume. So density is mass by volume. உங்களுக்கு தெரியும். Let me also write. So density is equal to mass by volume. அப்ப mass என்னன்னு எழுதலாம், density into volume எழுதலாம். I hope I'm board தெரியுதுன்னு நினைக்கிறேன். Density into volume அப்படி எழுதலாம். Density is mass by volume. So mass is equal to density into volume அப்படினு எழுதலாம். Okay. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா டென்சிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ வில் டேக் அப் திஸ் ஃபார்முலா, டென்சிட்டி இஸ் மாஸ் பை வால்யூம். ஸோ மாஸ் என்னவோ அது மாஸ் வந்து நம்ம இங்கே என்னென்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம்னா யூ அப்படிங்கிற லெட்டரை வச்சு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ரைட், இப்போ இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா இது என்ன 4πr0³ ஏதோ போட்டிருக்காங்கன்ட்டு. ஸோ வால்யூம் இட்ஸ் ஸ்பெரிக்கல் இன் ஷேப் அப்படிங்கிறதால வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 4/3πr0³ அப்படின்ட்டு எழுதுறேன். அஃப்கோர்ஸ் அங்கே கேபிட்டல் போட்டதால இங்கேயும் கேபிட்டல் போடுறேன். ஸோ இந்த வேல்யூ கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா we get density is equal to mass தான் என்னன்னு போட்டிருக்கோம், யூன்னு போட்டிருக்கோம், divided by 4/3πr0³ இருக்கு. இங்கே divided by 3ங்கிறது மேலே வந்துச்சு, அதனால 3u/4πr0³ போட்டிருக்கோம். I hope this formula is clear. இந்த ஃபார்முலா கிளியராக இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். ரைட், let us substitute the values. 3 into மாஸோட வேல்யூ போட்டோம் and 4π-யோட வேல்யூ 3.14, r0ஓட வேல்யூ போடுறோம். So when you substitute all these values, your final answer is 1.453 into 10 power 17 kilogram per meter cube. This answer. So the right answer is first option. Right. Let's go to the second question. The ratio of radii of aluminum and argentinum என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரேஷியோ ஆஃப் ரேடியை கேட்டிருக்காங்க. தேர் ஆர் மெனி ஆப்ஷன்ஸ். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா ரேஷியோன்னு கேட்டதால யூனிட் தேவையில்லை, ஏன்னா இது என்னமோ அதே யூனிட் தான் அது இருக்குது. எந்த ரெண்டு குவான்டிட்டிக்கு ரேஷியோ கண்டுபிடிச்சாலும் யூனிட் வரப்போகிறதில்ல. ஸோ இட் இஸ் பீங் கேன்சல்ட் அவுட். So let us go to the solution. A1 is 197 and A2 is 107. Right. So A1 is mass number of aluminum and A2 is mass number of argentinum. Right. So R and R1 by R2 தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, எப்பயுமே ஒரு சம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கிறது எழுதுங்க, என்ன கேட்குறாங்கிறது எழுதுங்க. Definitely you'll find the solution. Right. So in majority of the cases you write the given value and you should write what is required அப்படின்னா definitely you'll get the solution. Okay. Now let us see. So R is equal to, நமக்கு என்ன இதில் ஃபார்முலா தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R is equal to R0 into A power 1/3. Right. That's a formula. R is equal to R0 into A power 1/3. ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க, R1 by R2 கேட்குறாங்க. R1 by R2 is equal to R0 A1 power 1/3, R0 A2 power 1/3 வரும். எப்படி வரும், R1 by R2 அப்படின்னு கேட்கும்போது R0 A1 power 1/3 divided by R0 A2 power 1/3 அப்படின்ட்டு வரும். ஸோ இங்கே R0 என்ன சார் ஆகிடுது, கேன்சல் ஆகிடுது. ஸோ R1 by R2 is equal to A1 by A2 whole power 1/3 போட்டுருக்கோம். 1/3 whole power 1/3 போட்டுக்கிறேன். ஸோ வாட் இஸ் A1 வேல்யூ, இங்கே 197 இருக்கு. A2 வேல்யூ எவ்வளோ, 107 இருக்கு. when you substitute these values you need to divide. So when you divide you get the answer. So what is the answer, sir? 1.84 power 1/3 or 1.226. The right option is option 3. Okay. So உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ரைட். The radius of nucleus of the atom with A216 and R0 1.2 fermi கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் 10 power minus 15. ரைட், இஸ் என்னன்னு கேட்குறாங்க. இட்ஸ் அ வெரி சிம்பிள் சம். லெட்ஸ் லுக் அட் த சொல்யூஷன். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா, R is equal to போன சம்மோட கண்டினியூஷன் தான். R is equal to R0 into A power 1/3. ஸோ A வேல்யூ கொடுத்துட்டாங்க. ரைட். ஸோ ஆரோட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ R is equal to R0 into A power 1/3. ஸோ you get it as R0 ஓட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1.2. ரைட். அண்ட்
A value is 216. When you substitute, your answer is 1.2 into 6 cube or it is 7.2 Fermi. ஏன்னா இங்கே வந்து ஃபெர்மியில் தான் இருக்குது ரேடியஸ், அதனால் ஆன்சர் இதில் தான் இருக்கும், ஃபெர்மியில் தான் இருக்கும், ரைட்? ஸோ 1 Fermi is equal to 10 power minus 15 meter. Okay. Now let's go to the next question. As far as question number 4 is concerned, the distance of closest approach when a 5.0 mega electron volt alpha particle approaches a gold nucleus is என்னன்னு கேட்குறாங்க. So these are the options what we have. Let us see the options. So let us look at the solution. So energy mega electron volt கொடுத்திருக்காங்க, அது ஜூல்ல மாத்துறதுக்கு as you know electron volt to joule அப்படினா you have to multiply with 1.6 into 10 power minus 19. சார் இங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. சார் எலக்ட்ரான் வோல்ட்ல கொடுத்திருந்து அதை ஜூலா மாத்துறதுக்கு you have to என்ன பண்ணணும், multiply with 1.6 into 10 power minus 19 multiply பண்ணா உங்களுக்கு வந்துரும், ரைட்டா? ஸோ எலக்ட்ரான் வோல்ட்டை ஜூலா மாத்துறதுக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணீங்க. பட் இது மெகா எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்கிறதால மெகா அப்படின்னாலே 10 power 6 அப்படிங்கிறதால 10 power plus 6. ஸோ வாட் யூ கெட் இஸ் 5 மெகா எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறது 5 into 1.6 into 10 power minus 19 into 10 power 10. I hope you understand. 10 power 6. See 5 இருக்கு, எலக்ட்ரான் வோல்ட் ஜூலா மாத்துறதுக்கு 1.6 into 10 power minus 19 மல்டிப்ளை பண்ணிட்டேன், மெகா இருக்கிறதுனால 10 power 6 போடுறேன். ஸோ வாட் ஐ கெட் இஸ், வாட் இஸ் தட் ஐ கெட்டிங் சார், 1.6 into 10 power minus 13 கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் த எனர்ஜி. Now distance of closest approach னா ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் தான், ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா தான். ஸோ வர்ற பார்ட்டிகளோட kinetic energy which is given as half mv square, kinetic energy should be equal to what sir, work done. அந்த நியூக்ளியஸ் ரெஸ்ட்ல இருக்குன்னா அதோட work done is what sir, force into displacement f dot r. நிறைய பேர் புக்ஸில் இந்த ஃபார்முலா எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபோர்ஸ்க்கு என்ன போடுவேன், 1/4 pi epsilon naught, ரைட் சார்? ஸோ q1 q2 by r square into r. So r and r will get cancelled. So this energy, அந்த எனர்ஜி இது kinetic energy தான் அவங்க ஈன்னு கொடுத்துட்டாங்க. E is equal to 1/4 pi epsilon naught q1 q2 by d. இதுதான் distance of closed approach. d தான் கேட்குறாங்க, r தான் நான் dன்னு போட்டிருக்கேன், r d whatever you want you can put. Here also you can put d square into d, right? உங்களுக்கு என்ன போட்டுக்கலாம். ஸோ இந்த d யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் and you have to substitute. Let's see how we are going to do it. Okay. So as far as z is concerned, z is equal to 79 and the charge of the electron is 1.6 into 10 power minus 19 coulombs, right? So 1/4 pi epsilon ஓட வேல்யூ தெரியும், 9 into 10 power 9 அப்படின்ட்டு. So E is equal to 2z e square by 4 pi epsilon naught d, right sir? Okay. இதில் வந்து we are going to find d யோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, why you have to put that 2, இந்த 2 எதுக்கு போடுறோம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். ஏன் சார் இந்த 2 போடணும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ரைட்? ஸோ இது தப்பான ஃபார்முலாவா, ஏன்னா 2 வரல இல்லையா அந்த ஃபார்முலாவில், இப்போ எதுக்காக அந்த 2 போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, now when you work on this, you get d is equal to 9 into 10 power 9 z ஓட வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா அப்படின்னா what you get is, so 18 into 10 power 9, 79, 1.6 into 10 power minus 19, all these things. So now you can wonder like எப்படிடா இந்த 9 into 10 power 9 you have to write a 2 here. நல்லா பாருங்க, கொஸ்டின்ல அங்கே 2 இருந்ததுல அந்த 2 நான் இங்கே எழுதுறேன், into 2. So 2 into 9 into 10 power 9 is 18 into 10 power 9, right? So some people may have doubts, கொஞ்சம் பாஸ் பண்ணி ரொம்ப கிளியராக பார்க்குறவங்களுக்கு அந்த டவுட்ஸ் இருக்கும். So you get this answer, right? So when you solve it, you'll get the answer. Solve பண்ணுங்க, finally you'll get it as 45.5 into 10 power minus 15 meter. So 10 power minus 15 meter என்பது Fermi போட்டுடலாம், okay? So now let's go to the next sum. A heavy nucleus at rest breaks into 2 fragments which fly off with velocities 8:1. The ratio of radii of the fragments is அப்படின்னு கேட்டிருக்காங்க. See, it's a very nice sum. இது எல்லா சம்லையும் ஏதோ ஒரு ட்ரிக் கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். எப்பயுமே எந்த கிளாஸாக இருந்தாலும் டெஃபினட்டாக பாருங்கள், அது இந்த மாதிரி ஃப்ரீ கிளாஸஸ் கொடுக்கும்போது டெஃபினட்டாக பாருங்கள், இந்த கிளாஸஸில் ஏதாவது கற்றுக்க முடியுதா அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள். ஈச் அண்ட் எவ்ரி கிளாஸ் யூ see you learn a thing or two. That's enough. Okay, slowly we'll improve and we'll come to the top, right? So let us look at the solution. The value what is given is v1 by v2. They fly with velocities 8:1. So velocity 1, velocity 2, 8/1 அப்படின்னு நான் போட்டேன். So far I am clear நினைக்கிறேன். So r1 by r2 is v2 by v1 whole power 1/3. இது எப்படி வந்ததுன்னு தெரியல. இது தெரிஞ்சதுன்னா நமக்கு வேலை முடிஞ்சது. So v1 v2 வேல்யூ போடுறோம், 1/8 போடுறோம்.
you get the answer, it is 1/2. So the right answer is என்ன சார் 1:20. இப்போ இங்க என்ன பிரச்சனைனா R1 by R2 is V2 by V1 power 1/3 எப்படி வந்தது அப்படிங்கறத நிறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு டவுட்டா இருக்கும். Let me explain, right? So இது எப்படி வந்தது அப்படினு சொன்னா we have to go to law of conservation of momentum. So law of conservation of momentum என்ன சொல்லுது? Momentum before collision is equal to momentum after collision. M1 V1 is equal to M2 V2. ரைட்டுங்களா? ஸோ இங்கே V1 by V2 that is velocity ஸ்மால் v போடுறேன். V1 by V2 is equal to என்ன சார் M2 by M1. ஸோ density is mass by volume, right sir? Density is mass by volume. மாஸ்னா என்ன சார் density into volume. இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா what you get is V1 by V2 velocity 1 by velocity 2 is equal to M2 க்கு பதில் என்ன சார் போடலாம் D into volume 2 divided by D into volume 1. ஏன் சார் டென்சிட்டி சேமா போட்டிருக்கீங்கன்னா ஒரே நியூக்ளியஸ் தான் உடையது, அதனால டென்சிட்டி என்னவா இருக்கு சேமா இருக்கு. ஸோ வெலாசிட்டி 1 by velocity 2 is equal to volume 2 divided by volume 1. வால்யூம்க்கு என்ன சார் ஃபார்முலா 4 by 3 pi R2 cube divided by 4 by 3 pi R1 cube. இங்க 4 by 3 pi கேன்சல் ஆயிடுது. ஸோ velocity 1 by velocity 2 is equal to என்ன சார் R2 by R1 whole power 3. Right sir? So R2 by இதில இருந்து என்ன தெரியுது? R2 by R1 என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க சார்? V1 by V2 whole power 1/3 ன்னு கேட்டு எழுதலாம். R2 by R1 னா V1 by V2 whole power 1/3. ஆனா இங்க என்ன இருக்கு? R1 by R2 கேட்டிருக்காங்க. அதனால என்ன பண்றீங்க? V1 by V2 எழுதுறதுக்கு பதிலா V2 by V1 whole power 1/3 போடுங்க. இந்த இடம் பாருங்க. நல்லா பாத்துக்கோங்க. R2 by R1 னா இந்த ஈக்குவேஷன் இருந்து வருது. V1 by V2 whole power 1/3. ஆனா இங்க அவங்க கேட்டிருக்கிறது என்ன? R1 by R2. So again V2 by V1 power 1/3 வருது. So this how this has come. So please concentrate. இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். ஒரு 2-3 வாட்டி யோசிச்சு எந்த தப்பும் இல்லாம பண்ணா definitely you'll succeed, right? All the best guys. Thank you. And one remember, practice makes you perfect. Practice as many questions as possible, right? Thank you guys.